எப்படி குழந்தைகள வகைப்படுத்துறீங்க மேடம்? பாடத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு? ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தென்றல் வித்யாலயால ஆட்டிசமும் படிக்கிறாங்க, ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்லோ லேர்னர்ஸ், டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைங்கள 3 to 6 இயர்ஸில் ஆட்டிசம் குழந்தைங்கள வந்து அவங்களுக்கு நிறைய நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே வர்றது வந்து ஒரு கோல்டன் பீரியட். இந்த பீரியடில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணோன்னா ஆட்டிசம் குழந்தைங்கள நல்லாவே ஒரு ஸ்கூலில் அவங்களால படிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து இங்கே தயார் பண்ணி அனுப்புகிறோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சிட்டிங் டாலரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ ரைட்டிங், ரீடிங், ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்பவே நம்ம கொடுக்குறோம். மற்ற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை விட நம்ம வந்து பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம குழந்தைங்களும் ஸ்கூல் போயிட மாட்டாங்களா, நம்ம குழந்தைங்களும் படிக்க மாட்டாங்களா, நம்ம குழந்தைங்களும் யூனிஃபார்ம் போட மாட்டாங்களா, இந்த எல்லா கனவுகளையும் நாங்கள் இங்கே நினைவாக்குறோம். ஸோ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். எப்படி நார்மல் ஸ்கூல்ஸில் உள்ள டீச்சிங்கோ அது மாதிரி இங்கே மண்டே தமிழ், டியூஸ்டே இங்கிலீஷ், வெனஸ்டே மேக்ஸ், தேர்ஸ்டே சயின்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல். ஸோ அவங்க அந்தந்த குழந்தைங்களோட ஐக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி டெய்லியுமே அந்த குழந்தைங்களுக்கு 1 hour ரீடிங் கிளாஸ், 1 hour ரைட்டிங், 1 hour ஓடி, 1 hour ஸ்பீச் தேவைன்னா ஸ்பீச்சு, பிஹேவியர் இஷ்யூஸ், சென்சரி இன்டகிரேஷன் கிளாஸஸ்ன்னு பிரித்து இந்த குழந்தைங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ 18 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களும் நம்மகிட்ட அட்மிஷன்ஸில் வராங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு ப்ரீ வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். வாழ்க்கை கல்வி, ஒரு ஜாகிரஃபியோ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு கஷ்டமாக முடியாமல் படுத்திருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டில் சிரமப்படுத்தாமல் அவங்க வேலைகளே அவங்கள செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களே அவங்க தயார்படுத்தி ரெடி ஆகிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு காய்கறி, ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கணக்கு பார்த்து அதை கரெக்டாக வாங்கிட்டு வரணும், கரெக்டாக சொல்லணும். ஸோ இது மாதிரியான வாழ்க்கை கல்வி தான் கொடுக்குறோம். காய்கறி கணக்கு, பால் கணக்கு, பலசரக்கு கணக்கு, ஒரு ஹோட்டல் போகணுன்னா என்னென்னலாம் எப்படி வாங்கணும், எப்படி சில்லறை கேட்கணும், இது மாதிரியான ப்ரீ வொகேஷ்னல் ஸ்கில்ஸில் இதெல்லாம் நாங்கள் ஐஇபியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கரிக்குலம் ரெடி பண்ணி தயார் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பாடத்திட்டம் அமைக்கிறோம். சிறப்பு பள்ளி நடத்துறதுனால சிக்கல்கள் என்னென்ன இருக்கு மேடம்? அனைவருக்கும் கல்வி இயக்கமில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ என் பையனுக்காக படிச்சிட்டோம், வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவனுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ அதனால 2018 தென்றல் வித்யாலயா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிக்கும்போது வீடு ஸ்கூலுக்காக நான் பில்டிங் தேடும்போது சொசைட்டியில் வந்து யாரும் அவ்வளோ முன் வரலை. அதுக்கே நான் ஒரு 6 months போராடி உங்களோட பில்டிங்க்கு எந்த இதுவும் வராது, ப்ராப்ளம் வராதுன்னு நான் சொல்லி கேட்டு, அதுவும் 1 year கழித்து நீங்கள் காலி பண்ணிடணும்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்பெஷல் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து இது ஒரு 3வது பில்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயுமே எங்கள் பள்ளிக்கு எதிர்த்தாப்பில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. இந்த குழந்தைங்களோட சவுண்டுனால எங்களால் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் எப்போ காலி பண்ணுவீங்க அப்படின்னு டெய்லியுமே எங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன மோட்டிவில் எங்களை சங்கடப்படுத்தணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்குது. வெளியில் நீங்கள் வராதிங்க, உங்களுக்கு வாடகைக்கு பில்டிங் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வெளியில் போய் ஷட்டில் காக்கோ பால் ஆக்டிவிட்டீஸோ, ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் அப்பப்போ வருவாங்க, எதுக்கு அழுகிறாங்க, எதுக்கு கத்துறாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. வெளியில் ஒரு என்விரான்மெண்டல் வெளியில் கூட்டிகிட்டு போனோன்னா கொஞ்சம் அது குறைஞ்சிரும், அமைதியாயிருவாங்கன்னு வெளியில் கூட்டிகிட்டு போனால் கூட எங்களுக்கு அதுக்கு நிறையவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பயிற்சி முடித்த மாணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அடுத்த நிலை இப்போது ஆட்டிசம் குழந்தைங்க ஐடி எல்லாருக்குமே நம்ம இப்போது ப்ரீ வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ நம்ம தென்றல் வித்யாலயா ஸ்பெஷல் ஸ்கூலில் ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறோம். ஒரு 3 years ஒரு 4 years டிபெண்ட்ஸ் ஆன் ஐக்யூ லெவல் அந்த குழந்தை வந்து நார்மல் ஸ்கூலுக்கு அடுத்து நம்ம அனுப்புகிறோம். பட் ஆனால் நார்மல் ஸ்கூல்லையுமே என்ன சேலஞ்சஸ் இப்போ நடக்குது அப்படின்னா, 9th வரைக்கும் நம்ம குழந்தைங்கள தாராளமாக வச்சுக்கிறாங்க. 9th மேலே 10th போது ரிசல்ட் போயிடும் அப்படின்னு வெளியில் தான் நம்ம குழந்தைங்கள அனுப்புகிறாங்க. ஸோ அது இந்த வருஷம் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வேதனையான விஷயம் அப்படின்னா, நார்மல் ஸ்கூலில் இந்த குழந்தைங்கள 10th என்ரோல்மெண்ட் பண்ணாமல் கொண்டு போனால் இந்த சிஸ்டமில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வரும். அதுதான் நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்கள நார்மல் ஸ்கூலில் நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணுற குழந்தைங்கள 10th குழந்தைங்களோட இவங்கள உள்ளே சேர்க்காமல் வச்சுருந்தா எல்லா எல்லா ஸ்கூல்லையுமே இந்த குழந்தைங்களுக்கு கடைசி வரைக்கும் 12th வரைக்குமே ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் நீடிக்கும். இது இப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இல்லாததுனால பாதியிலே 9th வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ ஸ்க்ரைபுமே வந்து
அவங்க தான் எழுதணும், அவங்க சொல்கிறது தான் ஸ்க்ரைப் எழுதணும்னு இந்த வருஷத்துலேருந்து ஜிஓஸ் இதெல்லாம் வந்ததுனால இப்போ இந்த குழந்தைங்க வந்து பரீட்சையை வந்து சொல்லணும் எழுதணுன்னும் போது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ அதனால நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ இந்த வருஷத்தில் அட்மிஷன்ஸ்லையுமே நிறைய சிக்கல்கள் சவால்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு நிறைய இடத்துல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாகவே வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. பட் ஆனால் அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இந்த பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் லைஃப் லாங்காக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்களால வேலையில் தக்க வைக்க முடியல. அதனால் அவங்களும் இவங்கள வந்து வேலைக்கு எடுக்க முடியலை. ஸோ அப்போ ஆட்டிசம் பேரண்ட்ஸ் வந்து லைஃப் லாங்காக இந்த குழந்தைங்கள அவங்களோட வச்சுட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு மாவட்டத்துக்கு, இப்போ மதுரை மாவட்டத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு வொகேஷ்னல் செட்டப்பில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மட்டும் இவங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வொகேஷ்னல் செட்டப் கொண்டு வந்து ஒரு வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலயமா ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த ஆட்டிசம் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சுமைகள் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு தரப்படுற அரசு சலுகைகள் பற்றி சொல்லுங்கள் மேடம். டிசபிலிட்டி கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மதுரை மாவட்டத்தில் இந்த டிசபிலிட்டி கார்டு குழந்தைங்களுக்கு வாங்கணும். அதில் மெடிக்கல் கேம்பில் போய் வாங்கலாம். இல்லைனா மதுரை ஜிஹெச்சில் குறிப்பிட்ட வார்டில் ஒரு குறிப்பிட்ட நாளில் டாக்டர்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி வாங்குவாங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்குமே கார்டு வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு மேலே பேரண்ட்ஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ சைக்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஸோ இவங்களோட அசஸ்மெண்ட்டில் இந்த குழந்தைங்களுக்கு ஜிஹெச்சில் கார்டு வாங்கலாம். மெடிக்கல் கேம்ப்லேயும் வாங்கலாம். கார்டுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு நார்மல் ஸ்கூலுக்கே நம்ம குழந்தைங்கள ஃப்யூச்சரில் நம்ம என்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்க்ரைப் உதவி கிடைக்கும். ஸோ லேர்னிங்க்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் மந்த்லி வந்து குழந்தைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிராண்ட் கொடுக்குறாங்க. 2000 rupees கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது வந்து இவங்களுக்கு லைஃப் லாங்காக கிடைக்கும். ப்ளஸ் பஸ்ஸு ட்ரெயின்லலாம் வந்து இவங்களுக்கு நிறையாவே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு உணவு முறைகள் எப்படி இருக்கணும்? எங்கள் ஸ்கூலில் வர பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம், டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கேசின் ஃப்ரீ, குளுட்டன் ஃப்ரீ, CFGF டயட். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ், அதாவது தூக்கத்தில் இஷ்யூஸ் இருக்குது, பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் வீட் ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரியான டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கக்கிட்ட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஜங்க் ஃபுட்ஸு, பேக்ட் ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸு, கேக்கு, க்ரீம் ஐட்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன தான் தெரப்பி பண்ணாலும் அந்த குழந்தைங்கிட்ட ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் பேரண்ட் வந்து முதல்ல இந்த விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்கிட்ட நாங்கள் ரிசல்ட் பார்க்குறோம். டயட் ஃபாலோ பண்ணாத குழந்தைங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அந்த குழந்தைங்ககிட்ட அவ்வளோவா பெருசாக ரிசல்ட் இல்லை. ஸோ எங்கக்கிட்ட வர்ற குழந்தைங்கள ஃபஸ்ட்டு மார்னிங் 9:30க்கு பசங்க 9 o'clockலேருந்தே பசங்க வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து யோகா கொடுக்குறோம். யோகா வந்து இந்த குழந்தைங்களோட மைண்டை நல்லாவே காம் பண்ணுது. ஃபிசிக்கலாக இவங்க வந்து பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இவங்களோட ஃபிசிக்கல் இன்னொன்றும் குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஹெல்த்தில் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் அதை சொல்ல தெரியாமையே பேரண்ட்டும் குழந்தைங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அதனால் யோகா கொடுக்கும்போது நம்ம நிறையாவே ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம். அதனால் டெய்லியுமே 1 hour நம்ம யோகா கிளாஸ் கம்பல்சரியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிரெயின் ஜிம். அந்த பிரெயின் ஜிம்மும் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது கற்றல் குறைபாடு, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கவனிக்கிறதுலையும் சிக்கல்கள் இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணுறதுலையும் நிறைய சிக்கல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரெயின் ஜிம் கொடுக்கும்போது கொஞ்சம் மெமரி ஸ்கில் நல்லாவே இருக்குது. என்ன படிக்கிறோன்றதை கொஞ்சம் ரிட்டென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ராப்பராக நம்ம சொல்கிறத உள்வாங்கிட்டு அதுக்கான ஆன்சர் அவங்ககிட்டருந்து வருது. ஸோ பேரண்ட்டுமே நிறையா சொல்கிறாங்க, பிரெயின் ஜிம் யோகா பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களோட லேர்னிங், அதாவது முதல்லாம் வந்து நார்மல் ஸ்கூலில் இருக்கும்போது அந்த குழந்தைங்கள படிங்கன்னா படிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹோம்ஒர்க் எழுத மாட்டாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பிரெயின் ஜிம், யோகா, ஓடி கிளாஸஸ் இதிலெல்லாம் அந்த எங்கள் குழந்தைங்க நல்லாவே பெனிஃபிட் ஆகுறாங்க, நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்க பசங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.